ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பகுதி 1ல் இந்திய மாநிலங்கள் உருவாக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுன்னு தெரியும். அப்போது சுதந்திரம் அடையும் போது நம்ம இந்தியாவோட எந்தெந்த மாநிலங்கள் இணைஞ்சிச்சு, எந்தெந்த மாநிலங்கள்லாம் இணைய மறுத்துது, அதை ஒன்றிணைத்தவர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாநிலங்களை ஒன்றிணைத்தவர் யார் அப்படின்னாக்கா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால தான் அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர்னு அழைக்கிறாங்க. மொத்தம் 565 சுதேச அரசுகள் இருக்குது. அதில் 562 மட்டும்தான் இந்தியாவோட இணையுது. ஒரு 3 முக்கியமான சுதேச அரசுகள் இந்தியாவோட இணைய மறுக்குது. அந்த ஒவ்வொரு சுதேச அரசையும் அதுக்கப்புறம் இந்தியாவோட ஒவ்வொரு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்தியாவோட இணைக்கிறோம். அதில் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று காஷ்மீர், இன்னொன்று ஜூனாகந்த், இன்னொன்று ஹைதராபாத். இந்த 3 சுதேச அரசுகள் தான் இந்தியாவோட சேர மறுத்த அரசுகள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூனாகந்த். இது 1948 பிப்ரவரி 20 ஒரு வாக்கெடுப்பு மூலயமா இந்தியாவோட இணையுது. ஜூனாகந்தோட கடைசி மன்னர் யாருன்னா 3ஆம் முகமது மஹபத் கான். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானோட போய் இணையலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடுறாங்க. ஆனால் 91% மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட இணையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஜூனாகந்த் அப்படிங்கிற பகுதி இந்தியாவோட இணைக்கப்படுது. ஸோ 2வது சுதேச அரசு எது அப்படின்னாக்கா ஹைதராபாத். இதை காவல்துறை நடவடிக்கை மூலயமா நம்ம இந்தியாவோட இணைச்சிக்கிறோம். 1948 செப்டம்பர் 17 இந்தியாவோட இணையுது. 3வது முக்கியமான பகுதி எது அப்படின்னாக்கா காஷ்மீர். காஷ்மீரோட மன்னர் ஹரிசிங் தன்னை தனி நாடாக அறிவிக்க கோரினார். ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதை விரும்பலை. சிறப்பந்தஸ்தோடு சரி பாகிஸ்தானோட போய் சேர்ந்துக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, அவங்கள அது ஏற்றுக்கல, பாகிஸ்தான் ஏற்றுக்கல அவங்கள. ஸோ அதனால் சிறப்பந்தஸ்தோட இந்தியாவோட இணையுது காஷ்மீர். 1947 அக்டோபர் 26 கையெழுத்திடுறாங்க. ஆனால் 1957 தான் அதுக்கு சிறப்பந்தஸ்தே நம்ம கொடுப்போம். ஸோ இன்னொரு வீடியோவில் காஷ்மீருக்கான சிறப்பந்தஸ்து கொடுத்து அது எந்த வருஷம் நீக்கினாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.